திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய நச்சு கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சியின் துணை அமைப்புகளும் சிவசேனை போன்ற அமைப்புகளும் தொடர்ந்து கூறி வருகின்றன. சமூகத்தில் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையிலான பேச்சுக்கள் தொடர்கின்றன. இந்த பேச்சுக்களை மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் தெரிவித்திருக்கின்றன. அதற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர், அரசியல் சட்டப்படிதான் இந்த அரசாங்கம் நடக்கிறது, எந்த விதமான வகுப்புவாத மத வெறி பேச்சுக்களை தமது அரசு ஆதரிக்கவில்லை, அரசியல் சட்டப்படி இந்த அரசு செயல்படுகிறது, மத அடிப்படையிலான துவேஷம் பாகுபாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அத்தகைய கருத்துக்களை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, இந்த அரசு ஏற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதில் மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருப்பது, காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்றைக்கு பேசிய அந்த பேச்சு, மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சிக்கு அதன் ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய பணியை காட்டிலும் அதன் ஸ்திரத்தன்மை எதிர்க்கட்சிகளால் கெடுவதை விடவும் ஆளும் கட்சியின் சார்பு அமைப்புகளாலும் அது சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்களாலும் துணை அமைப்புகளின் பேச்சுக்களாலும் தான் ஸ்திரத்தன்மை ஏற்படுகிறது, ஸ்திரத்தன்மை கெடுகிறது என்ற கருத்தை சொன்னதோடு, இந்த நாடை ஒற்றுமையாக ஒரே நாடாக வைத்திருக்க விரும்புகிறீர்களா அல்லது இதை பிளவுபடுத்த விரும்புகிறீர்களா முயல்கிறீர்களா என்று அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஒரு ஆழமான விவாதத்துக்குரியது. அவருடைய இந்த பேச்சு சரியான ஒன்றா அல்லது மிகைப்படுத்தப்பட்ட கூற்றா? மதவெறி நச்சு கருத்து என்பது இந்த நாட்டை பிளவுபடுத்திவிடும் என்று காங்கிரஸ் கூறுவது சரியான எச்சரிக்கையா, தேவையற்ற அச்சமா, அல்லது காங்கிரஸ் கட்சி இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்வதற்கான தார்மீக உரிமையை பெற்றிருக்கிறதா? நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் திரு அருணன், காங்கிரஸ் கட்சியின் திரு திருச்சி வேலுச்சாமி, எழுத்தாளர் திரு பிரபாகரன், டெல்லி அரங்கிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் கமிட்டியினுடைய உறுப்பினர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. வணக்கம். வணக்கம். திரு அருணன், கார்கே ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடியவர், கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர். இந்த நாட்டை ஒன்றாக வைத்திருக்க விரும்புகிறீர்களா அல்லது பிளவுபடுத்த விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிற ஒரு பேச்சுன்றது ஒரு அதீதமான ஒரு பேச்சு இல்லையா? இல்லை, அதீதமான பேச்சு என்று எனக்கு படலை. அப்படி கேள்வி கேட்க வேண்டிய நேரமும் கட்டாயமும் வந்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். நீங்கள் பாருங்கள், அவங்க ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 10-11 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்ததிலிருந்தே யாராவது பாஜக சார்பு அல்லது சங் பரிவாரம் அல்லது சிவசேனை அல்லது இந்து மகாசபை இவர்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பாஜக அமைச்சர் ஒருவரே மிக மோசமாக பேசினார், பாஜக எம்பி ஒருவரும் பேசினார். இத்தகைய பேச்சுக்கள் எல்லாம் அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றன. ரொம்பவும் நெருக்கி பிடிச்சி அழுத்தி கேட்டால் அது தவறு, அதை நாங்கள் ஏற்கலை அல்லது அவங்க வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க என சொல்லி அவர்கள் அதை அந்த கட்டத்தில் அந்த நேரத்தில் சமாளிப்பார்கள். மீண்டும் அதே போல யாராவது பாஜகவை சார்ந்தவர்களோ அல்லது துணை அமைப்போ பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு உண்மையிலே இப்போ என்ன ஐயமாக இருக்கிறது என்றால், இந்த நாடு சிதறுண்டாலும் பரவாயில்லை, மக்களுடைய கவனம் திசை திருப்பப்பட வேண்டும் என்று பாஜகவும் மோடி அரசும் கருதுகிறதோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். அது உங்களுடைய சந்தேகம். குறிப்பாக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ நிதி அமைச்சரோ வெளியுறவு அமைச்சரோ அல்லது அந்த கட்சியின் தலைவர் அமித்ஷா போன்றவர்களோ இப்படியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசல. வெளியில் இருக்கக்கூடிய சிவசேனையினுடைய பத்திரிகை எழுதுகிறது, நிரஞ்சன் ஜோதி என்கிற ஒரு சாமியார் பேசுகிறார், ஆசிமானந்தான் இன்னொரு எம்பி பேசுறார், சாக்ஷி மகராஜன் பேசுறாங்க. இப்படி பெயர் தெரியாத அல்லது மிகவும் பிரபலம் இல்லாத ஒரு குறிப்பிட்ட சிலர் பேசக்கூடிய பேச்சை வைத்துக்கொண்டு இந்த நாடே இதனால் பிளவுபட்டு விடும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றத நீங்க எப்படி சரின்னு சொல்றீங்க? இல்லங்க, பிரதமர், உள்துறை அமைச்சர், பாஜக தலைவர் இது போல பேசல, ஆனா மற்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்பதே ஒரு தந்திரம்ங்கிறேன் நான். அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த பாஜக நண்பர் கூட ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் கமிட்டினா இதெல்லாம் உண்மையிலேயே அந்த குழுவிலேயே உருவாக்கி கொடுத்தாங்களோ இல்லையோ என்று கூட சந்தேகம் வருது. இது ஒரு வகையான தந்திரம். நீங்கள் அப்படி பேசுங்க,
அதை பற்றிய ஒரு பேச்சு அல்லது அது பற்றிய சில நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கட்டும். நாங்கள் என்ன செய்வோம், விவசாயிகளுடைய நிலத்தை பறிப்போம், இன்னும் சொல்ல போனால் பாரம்பரியமான நிலத்தையும் பறிப்போம், நவீனமான இணையத்தையும் பறிப்போம், அதனுடைய உரிமை கூட ரெண்டையும் பறித்து மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுப்போம். இந்த வேலையை நடக்க வேண்டுமென்றால், அது நடைபெற வேண்டுமென்றால் மக்களுடைய கவனம் அதிலே குவியாமல் இத்தகைய பிளவுவாத பேச்சுக்கள், இத்தகைய இப்படி சொல்றீங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்கள் இயலாமையை மறைப்பதற்காக, காங்கிரஸ் கட்சி தனது தோல்வியை மறைப்பதற்காக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக, இந்த ஆட்சியின் மீது நேரடியாக குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதனால மதவாத முத்திரை குத்துறாங்க. மதவெறி அரசு, மதவெறி பேச்சுக்கள் ஊக்குவிக்கப்படுகிறது. உங்க சௌகரியத்துக்கு இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்கன்னு இப்படி சொன்னா நீங்க ஏற்பீங்களா? இல்ல நான் சொல்றேன், எதிர்க்கட்சிகளுக்கு இது சௌகரியமா இருக்குது, அவங்களுடைய திறமையின்மையை மறைக்க அல்லது வீண் பழிய சுமத்தன்னா இப்படி பேசாம இருக்க சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், சரி கேட்டா எங்களுக்கு சிவசேனை மேல கண்ட்ரோலே இல்லை அல்லது இந்து மகாசபை மேல கண்ட்ரோலே இல்லை என்றால் விடாமல் இந்த சாட்சி மகராஜ் போன்ற பாஜக தலைவர்களில் ஒரு அவரெல்லாம் லேசா நினைக்காதீங்க. அதே போல அமைச்சராக ஒரு அம்மா என்ன பேச்சு பேசினாங்க, பாஜகவினர் தான் ராமர் பெற்ற பிள்ளைகள், மற்றவர்கள்லாம் முறை தவறி பிறந்தவர்கள் என்று ஒரு மந்திரி பேச முடிகிறது என்றால் எப்படி அந்த நான் வந்தது? அதற்கு தான் மன்னிப்பு கேட்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பேச்சை பெரிதுபடுத்தி இதனால் நாடே பிளவுபட்டுன்னு சொல்றது முறையா? இல்ல அந்த மாதிரி பேசிக்கிற வேண்டியது, பிறகு பின்வாங்க வேண்டியது, அதற்கும் கூட ஒரு மாதிரியான சப்பக்கட்டு தானே. எப்படி இது எவ்வளவு மோசமான பேச்சு என்ற பிரதமர் சொன்னார். அவர் புதிதாக வந்த எம்பி புரியாமல் பேசிவிட்டார் என்று தானே அப்பொழுது சொன்னாரு. இல்ல, அவர் இன்னொரு தருணத்துல லட்சுமண் ரேகையை, அந்த கோட்டை தாண்டக்கூடாது, வரம்பை மீறி பேசக்கூடாதுன்னு தொடர்ந்து எம்பிக்களுக்கு சொல்லிட்டு தானே இருக்கிறார். அதுதானே சிக்கல். எது லட்சுமண் ரேகை யாருக்கு தெரியும்? இப்ப அவங்களுக்கு தான் தெரியும், பாஜக தலைமைக்கோ அல்லது ஸ்ட்ராட்டஜி கமிட்டிக்கோ தான் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ்வப்பொழுது அந்த கோட்டை தள்ளி கூட போடுவாங்கன்னு எனக்கு படுகிறது. நான் மீண்டும் குற்றம் சாட்டுகிறேன், மக்களுடைய கவனம் மெய்யான பிரச்சனைகள் திரும்ப கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இத்தகைய தந்திரமான பேச்சுக்கள் அவங்களே அவிழ்த்து விடுகிறார்கள் அல்லது அப்படி நடப்பதை அவர்கள் ஆனந்தத்துடன் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இந்த மாதிரி பல்வேறு குரல்களில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் அதனுடைய துணை அமைப்புகளை சேர்ந்தவர்களும் மதவாத கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை பேசுகிறார்கள். அது அவர்களுடைய தந்திரம்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்புடைய திரு அருணன் அவர்கள் சொல்றத ஒரு எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டா நீங்க நிராகரிக்கலாம். ஆனால் சாம்னா பத்திரிகையில, சிவசேனையினுடைய பத்திரிகையில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயமான கருத்தடையை செய்ய வேண்டும், அவர்களது வாக்குரிமையை பறிக்க வேண்டும்னு சொன்ன கருத்தை ஒரு எம்பி சொல்றார், சிவசேனை எம்பி. அதை பாரதிய ஜனதா கட்சியின் இன்னொரு எம்பி ஆதரிக்கிற போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நெருக்கடியில் துணை நிற்கக்கூடிய அதிமுகவும் நேற்றைக்கு எதிர்த்து இருக்கிறது. காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சி விமர்சனத்தை வேணா நீங்க அரசியலுக்காக சொல்றாங்கன்னு சொல்லலாம். அதிமுக போன்ற கட்சிகள் கூட ஒரே குரலில் கண்டிக்கிறத நாம் எப்படி பார்க்கணும் திரு ஆச்சாரி? இங்க என்ன விஷயம்னா, காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்குது. கம்யூனிஸ்டுகளும் கடந்த தேர்தலில் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த ரெண்டு விஷயங்களையும் மறைக்கிறதுக்காகவும் ஊழலற்ற ஒரு கட்சி ஊழலற்ற ஒரு ஆட்சியை மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பொறாமை காரணத்துக்காகவும் இவங்க இதை ஒன் பை ஒன்னா எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது. இல்ல, சாக்ஷி மகராஜ் என்ற எம்பி சொன்னது உண்மை இல்லையா? சஞ்சய் ராவத் என்ற சிவசேனை எம்பி சொன்னது உண்மை இல்லையா? யோகி ஆதித்யநாத் என்ற ஒரு பிஜேபி எம்பி மத மாற்றம் தொடரும், தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை நாங்க சேர்க்க போறோம்னு சொன்னது உண்மை இல்லையா? அல்லது சாக்ஷி மகராஜ் இன்னொருவர் ஒவ்வொரு இந்து பெண்ணும் 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், மதத்தை காப்பாத்துக்கிறதுன்னு பேசினது உண்மை இல்லையா? எது உண்மை இல்லை இதுல? இதுலங்க கர் வாபசி அப்படின்றதுதான் எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வர்றதை பத்தி சொல்றாங்க. இப்ப கர் வாபசினா என்ன? வீட்டுக்கு திரும்பி வரணும். பாதை மாறி போனவங்க பாதை எந்த பாதை சரியான பாதை அப்படின்ற தெரிஞ்சு அந்த பாதையை திரும்பி நோக்கி வரதுல என்ன தப்பு? பாதை மாறி தப்பா போனவங்க திரும்ப வர்றதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி மாத்தி பேசுறாங்க பாருங்க. சர்வ மதமும் சம்மதம், எல்லா மதங்களும் கடவுள் என்கிற அந்த கடல், அதை நோக்கி பாய்கிற நதிகள் என்று ஒரு பக்கம் சில நேரங்களை பேசுவாங்க.
இப்ப வேறு மதத்துக்கு போனா அது பாதை மாறி போகுதுங்கிறாங்க. ஏன் இதான் வெறுப்பு. இப்ப பாருங்க, ஒரு பாஜக சார்பான பேச்சாளர் என்ன சொல்றாரு என்றால், வேறு மதத்துக்கு போனால் அது தவறு, அது பாதை மாறுவது. இந்த பிற மத வெறுப்பு தான் பாஜகவின் RSSனுடைய அடிப்படையான நிலைப்பாடு. இதுதான் இந்த நாட்டை கெடுப்பது. இத்தகைய பார்வை நாட்டை பிளவுபடுத்தக்கூடியது. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இந்த மாதிரியான தொடர் சர்ச்சைகள், ராமனுக்கு பிறந்தவர்கள் ஆள வேண்டுமா அல்லது முறை தவறி பிறந்தவர்கள் ஆள வேண்டுமான்னு சொல்றது, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு கட்டாய கருத்தடை செய்யணும்னு சொல்றது, அவங்களுக்கான வாக்குரிமையை பறிக்கணும்னு சொல்றது, உங்களுக்கு சிறப்பு சலுகை வேண்டுமானால் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்றது, இதெல்லாம் மத வெறுப்பின் அடிப்படையிலிருந்து பிறக்கிற கருத்துக்கள் இல்லையா? இதை இவங்க எதிர்க்கிறது பொறாமையிலன்னு சொல்றீங்க. அதிமுக ஏன் எதிர்க்கிறது? இது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சிங்க ஊழலற்ற ஆட்சி. அந்த ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு ஏதாவது எங்க கட்சி மேல, எங்க ஆட்சி மேல ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டு செலுத்தணும், அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நாங்க நல்ல ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த நல்ல ஆட்சி புரியறது இவங்களுக்கு பொறாம, வேற ஒண்ணுமே கிடையாது. தங்களுடைய ஆற்றாமையை இது மாதிரி சொல்லி தீர்த்துக்கிறாங்க. ஒரு நல்ல ஆட்சியை தருவோம், மதவாதத்தின் பால்ல போகாது, ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவோம், ஊழலை ஒழிப்போம், வேலை வாய்ப்பின்மையை ஒழிப்போம், பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவோம், அச்சாதின் நல்ல காலம் பிறக்கும் என்றெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு, இப்ப தேர்தலுக்கு பிறகு உங்கள் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் ஒருவர் பின் ஒருவராக மாற்றி மாற்றி மதவாத விஷயங்களை தொடர்ந்து பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க நேற்றைக்கு கூட கார்கே சொன்னது, காங்கிரஸோ எதிர்க்கட்சிகளோ இதை டீஸ்டெபிலைஸ் பண்ணல, இந்த டீஸ்டெபிலைஸ் பண்றது உங்களுடைய சகோதர அமைப்புகள், உங்களை சார்ந்த மற்ற எம்பிக்கள் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த எம்பிக்கள் ஏன் பேசுகிறார்கள்? அவர்களும் திசை திருப்ப தான் பேசுறாங்களா, பொறாமையில தான் பேசுறாங்களா? மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினதோடைய முழு விவரத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் இவங்கள்ட்ட கேமராமேன்ட்ட ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். இல்ல வேண்டாம், அந்த பேச்சினுடைய சாரத்திலிருந்து ஒரே ஒரு வரியை கேட்கிறேன். இல்ல, அந்த அவருடைய பேச்சிலிருந்து ஒரே ஒரு சொல்லுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. Do you want to divide this country or keep it united? ஏன் அந்த பேச்சு வருது? ஒரு நாட்டை பிளவுபடுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தை பார்த்து நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஏன் கேட்கிறார்? அப்படி கேட்கிற நிலைமை ஏன் வருது? சார், யாரு பிளவுபடுத்துறா? அவங்களே மனசுல நினைச்சுக்கிறாங்க சார். அவங்களுக்கு வேற இது தோத்து போயிட்டாங்க, வேற வழி இல்ல, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா இரலவென்ட்னு மக்கள் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இதுதான் ஒரு துருப்பு சீட்டு. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இந்த ஆட்சியின் மீது ஊழல் புகார்கள் இல்லைன்றீங்க, பொறாமையில சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் கேள்வி இந்த ஆட்சி சம்பந்தப்பட்ட மூத்த எம்பிக்கள், அது யோகி ஆதித்யநாத்தா இருக்கட்டும், சாக்ஷி மகாராஜா இருக்கட்டும், சாத்வி நிரஞ்சன் ஜோதியா இருக்கட்டும், அல்லது உங்க துணை அமைப்பான சிவசேனையை சேர்ந்தவர்களாகட்டும், அவங்கெல்லாம் இந்த பேச்சே பேசலன்னு சொல்றீங்களா? அவங்க பேசாமலே எதிர்க்கட்சிகள் கற்பனையா இதை சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? பேசாதவங்க எதுக்காக நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க, வருத்தம் தெரிவிக்கிறாங்க? ஒவ்வொருத்தவங்களும் எதை பத்தி எந்த நேரத்துல எப்படியாப்பட்ட சூழ்நிலையில பேசுனாங்கன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த இடத்துல பேசுனாங்க, அவங்க நடந்த மீட்டிங் உள்ளுக்குள்ளார உள்ள ஒரு ஹால் மீட்டிங்ல பேசி இருந்திருப்பாங்க. அதை இவங்க பூதாகரமாக்குறது, அதுக்கும் இவங்களுடைய தொண்டர்களுக்கு இடையில பேசுறது, அதை இவங்க எப்படி வெளியில பேச முடியும்? தொண்டர்களுக்கு இடையில மட்டும் ஜாதி அல்லது மதவெறியை தூண்டுற மாதிரி பேசலாமா? எங்க பேசினாங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு. ஒவ்வொரு இந்து பெண்ணும் 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது ஊடகத்துல ரிப்போர்ட் ஆன ஒரு கருத்து. டெல்லி மக்களவைக்கு, டெல்லியில சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற போது உங்களுக்கு யார் ஆட்சிக்கு வரணும்? டெல்லி ஆட்சிக்கு வர வேண்டியது ராமனின் பிள்ளைகளான நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டுமா, முறைதவறி பிறந்தவர்களான எதிர்க்கட்சிகள் டெல்லி ஆளணுமான்னு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினது நீங்க ஒரு அரங்குக்குள்ள பேசினாங்கன்னு சொல்லிட முடியுமா? அப்படியே ஆனாலும் அது மாதிரியான பேச்சு அரங்குக்குள்ள மட்டும் பேசலாமா அல்லது கட்சிக்காரங்கள்ட்ட மட்டும் பேசலாமா? கட்சிக்கு உள்ளார நடக்கக்கூடிய மீட்டிங்களை பத்தி மற்றவங்க பேசிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த பேச்சுக்கு அவங்க ஆல்ரெடி பதில் சொல்லிட்டாங்க. இதை ஏன் பெருசுபடுத்துறாங்க, இவங்க ஏன் பெருசுபடுத்துறாங்கன்றதுக்கு காரணமும் நான் சொல்றேன். இன்னைக்கும் பாராளுமன்றத்துல மல்லிகார்ஜுன் கார்கே வெளிநடப்பு செஞ்சாரு. ஏன் வெளிநடப்பு செஞ்சாரு?
இன்னைக்கு ராகுல் காந்தி 11 மணிக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனா ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. 12 மணிக்கு அவரு நெட் நியூட்ரலிட்டி பத்தி பேசுறாரு. ஆனா அந்த பேச்சு மக்கள்கிட்ட எடுபடல. அவங்களுடைய எம்பிஸே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்றது? சரி, நம்ம நம்மளோட பிரசன்ஸை காட்டணும் அப்படின்றதுக்காக கேசி வேணுகோபால் ஆலப்புழாவோட கேரளால உள்ள ஆலப்புழாவில் எம்பி அவர் பேசுறாரு ஒரு சப்ஜெக்ட பத்தி, இதே இந்துத்துவா பத்தி. இவங்க எப்ப எடுத்தாலும் பாராளுமன்ற 11 மணிக்கு கூடுன உடனே ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வெள்ளில நின்னுருவாங்க, இந்துத்துவா இந்துத்துவான்ட்டு. அவங்களுக்கு என்ன ஒரே விஷயம், தன்னுடைய தலைவி சோனியா காந்தியை திருப்திப்படுத்தணும், தன்னுடைய தலைவர் ராகுல் காந்தியை திருப்திப்படுத்தணும். அதுதான் அவங்களோட விஷயம். அவங்களுக்கும் இந்துத்துவா பத்தி எதிர்பார்த்து பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் சிறுபான்மையினருக்கு கிடைக்க போறதில்லை. சிறுபான்மையினர் இவங்களால ஏமாற்றப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. சரி, நீங்க காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்காக, உங்களுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்காக, இந்த ஆட்சியின் மீது புகார் சொல்றதுக்கு உங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்றதுனால இப்படி இட்டு கட்டி சொல்றீங்க அப்படின்னு சொல்ற கருத்துக்கு, ஆசீர்வாதத்தோட கருத்துக்கு பதில் என்ன? அதாவது ஆசீர்வாத சகோதரர் ஒரு விஷயத்துல அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லப்படுறேன். மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மதவாதத்தை இந்த அரசு தூண்டுகிறதுன்னு சொன்னாரு அப்படின்னு அவருக்கு பதில் சொல்ல வர்ற போது அவர் ஒரு விளக்கத்தை சொன்னாரு. பாதை மாறி போனவர்களை திரும்பி வர சொல்லித்தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு. அதைத்தான் மல்லிகார்ஜுன் கார்கே சொன்னாரு. இவர் இன்னொன்னு சொல்றாரு, ஜனநாயகத்துடைய அடித்தளமே என்னன்னு தெரியாமலே பேசுறதா எனக்கு தோணுது. தோத்து போயிட்டாங்க, தூக்குல தொங்குவாங்களா? ஏன்னா பிஜேபி இதுக்கு முன்னால தோத்ததே இல்லையா? அன்னைக்கெல்லாம் விஷம் குடிச்சா செத்து போயிட்டாங்க. ஜனநாயகத்தில் வெற்றியும் தோல்வியும் எல்லோருக்கும் சமந்தான். ஆளுங்கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு எதிர்கட்சிக்கும் இருக்கிறது. எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் ஒரு முறை அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தாலே அது ஒரு மிகப்பெரிய அவமானம் என்று நினைப்பதுதான் ஆளுங்கட்சிக்கு ஒரு ஜனநாயக தர்மமாக இருக்க முடியும். இதை அவர் கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது அவர் ஜனநாயக நெறிமுறைகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகாரியை போல, நான் மோடி மட்டும்தான் ஹிட்லர் மாதிரி இருக்கான்னு நினைச்சேன், அந்த கட்சியில ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டியே முசோலினி ஹிட்லரும் சேர்ந்து வந்த மாதிரி பேசுறதை இப்ப நான் பாக்குறேன். இவர் எங்க போயிட்டு இருக்காங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆட்சியின் மீது 9-11 மாதம் ஆகிறது. இந்த ஆட்சியின் மேல நேரடியாக உங்களுக்கு புகார் சொல்வதற்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. இந்த ஆட்சி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இது மேல குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்றதுனால எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமா யாரோ சிலர் பேசுறத பூதாகரமாக்கி இந்த நாடே ஒரு மத பிரச்சனையில மூழ்கி இருக்கிறது மாதிரி காங்கிரஸ் ஒரு சித்திரத்தை தோற்றுவிக்குதுன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் சொல்லலையே, நாங்க சொல்லிருந்தா நீங்க அந்த சித்திரத்தை சொல்லலாம். நீங்க முன்னால சொன்ன எல்லாமே பிஜேபி ஆட்சியில் இருக்க அமைச்சர். நான் உன்ன கேட்கிறேன், ஒரு அமைச்சரவை என்பது என்ன? கூட்டு பொறுப்பு தானே. அந்த அமைச்சர் இருக்கிற எந்த அமைச்சர் பேசினாலும் அந்த அமைச்சரவை கூட்டு பொறுப்பு இருக்கிறதா? கிரிராஜ் சிங் மந்திரி இல்லையா? சாத்வி நிரஞ்சன் சோஜி மந்திரி இல்லையா? அவங்க எல்லாம் பேசுறது மோடிக்கும் பொருந்துமா இல்லையா? அதுக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா? எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த மந்திரி விட்டு வெளியெல்லாம் அனுப்பணும். அது என்ன புரியல? குழந்தை பெத்துக்கிறது, கல்யாணத்தை பத்தி பேசுறது, ஒன்னு ஆம்பளை சாமியார் பேசுறாங்க, இல்ல பொம்பளை சாமியார் பேசுறாங்க, குடும்பஸ்த யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. இந்தியா என்பது இந்த நாடுடைய தன்மை என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொய்முற ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள், எனினும் சிந்தை ஒன்றுடையாள் நாம் பாரதி. இங்கே அந்த எவ்வளவு பெரிய மொழிகள் இருந்தாலும், பல்வேறு மொழிகள் இருந்தாலும், பன்முகத்தன்மை கொண்ட இந்த ஒரு நாட்டில் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் மக்கள், எல்லோரும் இந்த நாட்டுடைய சகோதரர்கள் என்று நினைத்த அந்த எண்ணத்தை, அந்த சித்தாந்தத்தை சிதறடிப்பதை போல பிஜேபியில் இருக்க தலையிலிருந்து வால் வரணும். துணை அமைப்புகள் அல்ல, அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். அவர்கள் வேண்டாம் என்று சொல்வதாக நீங்கள் சொன்னீர்கள். துக்ளக் நாடகம் தான் எனக்கு நினைவுகிறது. அதுல சோழ சொல்லுவார், பதூதாவை கல்லால் அடிக்காதீர்கள் அப்படின்னா அடிப்பான், அவரை கொன்று விடாதீர்கள் அப்படின்னா கொல்லுவாங்க. ஏங்க அவர் வேணாம்னு சொன்னா நம்ம ஊர் ராஜா ஏங்க பெரியார செருப்பால் அடிக்கணும் சொல்றது? இதுதான் நாகரிகம் உள்ள ஒரு அரசியல் கட்சி பேசுவதா? இல்ல, ராஜா இந்த மன்றத்தில் இல்ல. திரு பிரபாகரன், இதுல பிஜேபி பல்வேறு குரல்களில் பேசுகிறது, மதவாத கருத்துக்களை திட்டமிட்டே ஒரு தரப்பு பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்ற கருத்தை காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கட்சியும் முன்வைக்குது. இன்னொரு தரப்புல இல்ல, இந்த ஆட்சி மீது நேரடியாக குறை சொல்வதற்கு இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால இந்த விஷயத்தை பூதாகரமாக்குறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கு. முதல்ல இந்த பிஜேபியே துணை அமைப்புகளாகட்டும், அதில் இருக்கக்கூடிய சிறிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க இது மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, மோடிக்கு கொடுக்கக்கூடிய சில நிர்பந்தம், பெரிய தலைவர்களுக்கு சில மோடியினால் சில காரியங்கள் ஆகணும், இல்லைன்னா ஆக மாட்டேங்குது. அதுக்கு அவங்க நேரடியாக சொல்ல முடியாது. அதுக்காக சில அவங்களுடைய சிஷ்ய கோடிகளை விட்டு ஏதாவது செய்ய சொல்லலாம். உதாரணமாக இப்போ சுப்பிரமணிய சாமி கூட அந்த ரஃபேல் ஏர்கிராஃப்ட் வாங்கும்போது வாங்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விட்டார். மந்திரி பதவியை எதிர்பார்த்தார், கிடைக்கல. அதுக்காக வேற யாரையாவது ஒரு வெட்டு துண்டை வச்சிருக்கலாம். ஒன்று.
ரெண்டாவது அவர் இப்போ ஆச்சாரியா சொன்னது மாதிரி உண்மையிலேயே எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிற இதெல்லாம் மற்றவங்க எதிர்க்கட்சிகளுக்குள்ளேயே இப்போ காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான இதெல்லாம் ஆம் ஆத்மி எடுத்துக்கிட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில சித்தாந்தங்கள். அதே மாதிரி இப்போ சிவசேனா ஏன் செய்கிறாங்கன்னா, சிவசேனா வந்து லூசிங் கிரவுண்ட் டு பிஜேபி. இந்த எலெக்ஷன்லேயே பிஜேபி வந்து சிவசேனாவை அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாலும் பாந்திரா இடைத்தேர்தலில் தான் வருது. அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாராயண் ராணே நிற்கிறார். அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர், உறுதியாக ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டவங்க. ஓவேசி கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை நிப்பாட்டுறார். அவர் 24,000 ஓட்டு வாங்குறார். யார் அந்த முஸ்லீம் கேண்டிடேட்? அவர் இக்கலைன்னா ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ எனக்கு என்னமோ இது சிவசேனாக்கும் ஓவேசிக்கும் உள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கை மாதிரி கூட தெரியுது. இல்ல இப்ப ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க, ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த ஒரு கட்சி ஒரு உறுப்பினர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினருக்கு அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கணும், தேர்தலில் அவங்கள வாக்களிக்க விடக்கூடாது அப்படின்னு பேசுறது சட்டவிரோதமான ஒரு பேச்சு, அரசியல் சட்டம் ஏற்காத ஒரு பேச்சு. அப்படிப்பட்ட பேச்சுகளை ஆட்சியில் இருக்கிறவர்கள் நேரடியாக கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்கறது முறையா தப்பா? முறைதான். இது தவறு என்ன இருக்கு? அதுக்கு தானே எதிர்க்கட்சிகளே இருக்கிறாங்க. கேட்கறதுல தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னொன்று என்னன்னா, இந்த தடை உண்மையிலேயே செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பாப்புலாரிட்டி வருது. உதாரணமா 87ல் பால் தாக்கரேக்கு இதே மாதிரி 6 வருடம் அவர் வாக்களிக்க கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வந்தது. அதுக்கப்புறம் தான் அவருடைய செல்வாக்கே நிறைய கூடிச்சு. ஸோ இந்த எந்த ஒரு நடவடிக்கைகளுமே கவுண்டர் ப்ரொடக்டிவா தான் இருக்குது. ஸோ இதுல நல்ல ஒரு உத்தி என்னன்னா, இது அப்படியே நம்ம உதாசீனப்படுத்துறதா. ஜாதி வெறியோ மதவெறியோ தூண்டி ஒருவர் பேசினால் அது அவங்களுக்கு பிரபலம் ஆயிடுவாங்கன்றதுனால அந்த பேச்சை நம்ம புறக்கணிச்சிருது நல்லதுன்னு சொல்றீங்க. அதுதான் என்ன தண்டனை கொடுத்த இன்னும் பாப்புலாரிட்டி தான் கூடுதுன்னு வரலாறு காட்டுது. அதனால இதுல வந்து மீடியாக்கள் வந்து நீங்க வந்து சின்ன விஷயத்தை நீங்களும் பெருசுபடுத்துற மாதிரி அது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சொன்னா பரவாயில்லைங்க, மந்திரிகளே இதை செய்யறாங்க. மந்திரிகள் ஒரு கேபினெட் மந்திரி சொல்லல, ஒரு துணை புதிய மந்திரி ஒரு துணை மந்திரி சொல்றாருன்னா யாரோ ஒரு கேபினெட் மந்திரி சொல்லியிருப்பார். அப்படிதான் நான் பாக்குறேன். அதை சொல்லுவாங்களா? நான் சொல்றேன், மோடி வந்து பிப்ரவரியில ஒரு பேச்சுல சொல்றாரு, நான் வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு வெளியாள் அப்படின்னா, எனக்கு இங்க கிச்சன் கேபினெட் இல்லை, அவருக்கு இல்லை. இது வரைக்கும் டெல்லியில வந்து யூபி சார்ந்தவர்கள் தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவர் குஜராத்ல இருந்து வரார். அவங்க கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அதோடைய வெளிப்பாடாகத்தான் இதை நம்ம பாக்குறோம் நான் நினைக்கிறேன். இல்ல, நான் என்ன பாக்குறேன்னா, பாஜக நண்பர் பேசிய பேச்சை நீங்க கவனிக்கணும். ராஜ்நாத் சிங் கூட உள்துறை அமைச்சர் என்கிற முறையில இந்த பேச்சுக்களை எங்களுடைய அரசு ஏற்கவில்லை என்றுதான் குறைஞ்சபட்சம் பேச்சு அளவிலாவது அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்காரு. ஆனா பாஜக நண்பர் என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் எந்த சூழல்ல எங்க பேசினாங்க, அரங்கத்துக்குள்ள பேசினாங்களா, வெளியில பேசினாங்களா, இதெல்லாம் கவனிக்கணும், அப்படித்தான் பேசுறாரு ஒழிய இதுவரை இந்த பேச்சுக்கள் தவறு என்று அவர் சொல்லவில்லை என்பதை நாம கவனிக்கணும். இதுதான் நான் தந்திரம்னு சொன்னது. இப்படி சில பேச்சுக்கள் வரட்டும் என்றே பாஜக தலைமை நினைக்கிறது என்றுதான் எனக்கு படுகிறது. வேற வழி இல்லை. ஒரு நெருக்குதல் வரும்போது அவையிலே நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் என்கிற முறையில் ஆமாங்க நாங்க அதை ஒண்ணு ஏற்கலைங்கன்னு அவர் பேச வேண்டியது. ஆனால் உண்மையிலேயே இத்தகைய பேச்சுக்கள் எழட்டும் என்று பாஜக தலைமை விரும்புகிறதோ என்றுதான் நண்பருடைய பேச்சு. இன்னொன்று, நாங்க ரொம்ப அற்புதமான ஆட்சி நடத்துறதை அவரா சொல்லிக்கிறாரு. நண்பர் லேச ஆரம்பிச்சார், நானும் கூட அதான் சொல்லணும்னே. இது வந்து ஊழலற்ற ஆட்சி, குற்றச்சாட்டு இல்லாத ஆட்சினாப்ல 32 விமானங்கள் பிரான்ஸ்ல இருந்து வாங்கப்படுது. இது தேவையற்றது, இந்த விமானங்கள் லாயக் இல்லாதவை என சொன்னது இந்த நண்பர் எந்த குழுவில் இருக்காரோ அந்த குழுவுடைய தலைவர் சுப்பிரமணிய சாமி. இப்ப நான் கேட்கிறேன், 32 விமானங்கள் இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து பிரான்சில் வாங்கியது தவறு என்று பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரை சொல்லி இருக்கிறார் என்றால் இது என்ன ஆட்சி? இந்த ஆட்சி பற்றி தான் பேசிட்டு இருக்கு. இந்த நிலைமை பற்றி தான் என்ன சிக்கல் என்றால் அவருடைய பதில கேட்கலாம். திரு ஆசீர்வாதம், இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? ஐயா அருணன் அவர்கள் சொன்னார்கள், திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் ரஃபேல் டீலை பத்தி மறுத்து பேசினாரு, அதனால வந்து எப்படி இது வந்து ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரஃபேல் டீலை பொறுத்தவரை 2 போர்ஷன் அதுல இருந்துச்சு. ஒன்னு வந்து 18 ரெடி டு ஃப்ளை, அதாவது நம்ம கார்ல எப்படி ஷோரூம்ல போய் கார் வாங்குறோம், கார்ல உட்கார்றோம், நேரா வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி அங்க ரெடியா இருக்கிற 18 ஏர்கிராப்ட்ஸை அங்க இருந்து நேரடியா இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இணைக்கிறது. இன்னொன்னு, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமா ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏர்கிராப்ட்ஸை நம்ம தயார் பண்றது அவங்களுடைய ஒத்துழைப்புல. அதுல 2 போர்ஷன் இருந்துச்சு. அதை இவர் அருணன் ஐயா அவர்களை அதை மறைச்சிட்டாரு.
நமக்கு இப்ப இம்மிடியட்டா என்ன தேவை? நம்முடைய பாதுகாப்பு முக்கியம். அந்த பாதுகாப்பு முக்கியம்ன்ற முறையில 18 ஏர்கிராப்ட்ஸ்ன்றதை 36 ஆக்குனாங்க. ஏன்னா 2 ஸ்குவாட்ரன் தேவை. ஒரு ஸ்குவாட்ரன்ல 18 ஏர்கிராப்ட் இருக்கணும், 2 ஸ்குவாட்ரன்ல 36 ஏர்கிராப்ட். அதை உடனடியாக அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு அந்நிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய பாதிப்பை நம்ம உடனடியாக எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை. நம்ம தேசிய பாதுகாப்பை நம்ம இழந்துட்டோம்னா அப்புறம் நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. இன்னொரு அந்நிய நாடு வந்து படையெடுத்துட்டு வந்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம இந்தியான்ற ஒரு கட்டுக்குள்ள போயிடும். சோ நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதை சொல்லுங்க. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஏன் இந்த டீலை கடுமையாக அறிக்கை விட்டார்? வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்காரு. சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் அதை ஏன் எதிர்த்தார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அவருடைய எண்ணம் என்னவென்றால், அந்த டீலில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியும் சோனியா காந்தியின் 2 சகோதரிகளும் பணம் வாங்க முயற்சி எடுத்தார்கள் என்பது அவருடைய எண்ணம். அதற்குரிய தகவல்களை அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு வந்துவிட்டன. சரி, சொல்லட்டும். அது காரணமா தான் இருக்கிறாரு. 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சுங்கல்ல, உங்க செவந்து போச்சு. திரு ஆசீர்வாதமாச்சாரி ஆட்சி மாறி 10 மாதத்துக்கு மேலாகிறது நாம நம்புறோம். ஆனா நீங்க வந்து கடந்த ஆட்சி காலத்தில் எடுத்த முயற்சி சொல்றீங்க. இந்த ஆட்சியில் வாங்கக்கூடாது, பிரான்ஸ்ல இருந்து இந்த விமானங்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்வதையும், அதை மீறி இப்போ பிரான்சுக்கு போகிற போது நரேந்திர மோடி அவர்கள் போகிற போது ஒப்பந்தம் கையெழுத்தாவதும், மனோகர் பாரிக்கர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த டீல் நியாயமானது அங்கிருந்து வாங்கணும்னு சொல்றதும் ஒரு முரண்பாடாக இருக்கிறது. ஏன் அப்படின்ற கேள்விக்கு 10 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற பதில் வேறையா இருக்கலாம். ஆனால் இப்ப ஆட்சி மாறி இந்த ஆட்சியில் ஏன் இது நடக்கிறது அப்படின்றது உங்கள்ட்ட என்ன பதில் இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், நாட்டின் பாதுகாப்பு மிக மிக அவசியம். இரண்டாவதாக டீலின் 2வது பகுதி ரத்து செய்யப்பட்டு விட்டது. 2வது பகுதி ரத்து செய்யப்பட்டு விட்டது. எந்த பகுதியில் சோனியா காந்தி மற்றும் அவருடைய உறவினர்கள் பணம் வாங்கிக் கொள்ள முடிந்த ஒரு பகுதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மறுக்கிறார்கள். அந்த 32 அல்லது 36 சொல்றீங்களே, அந்த விமானங்கள் வாங்கியதை தான் கடுமையா எதிர்த்து வெளிப்படை அறிக்கை விட்டிருக்காரு. கிரிராஜ் சிங்கோ அல்லது சாக்ஷி மகராஜ் போன்றவர்களோ இது மாதிரி பேசுற ஒரு விஷயம் அப்படின்றது தொடர்ந்து நடக்கிறதுன்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் அப்படி பேசுறத வந்து அரசாங்கத்தின் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அங்கீகரிக்கல. நம்முடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு போற நேரத்தில், ஜெர்மனி போற நேரத்தில் கூட மதச்சார்பின்மையினுடைய அடித்தளத்தை அசைப்பதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவ்வளவு எளிதாக இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையினுடைய அடித்தளத்தை அசைத்து விட முடியாது அப்படின்னு பேசுறார். பல்வேறு நாடுகளுக்கு போகும்போதும் சரி, இங்கேயும் சரி, அவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய கருத்து, அரசியல் சட்டம் தான் நம்முடைய வேதம், அந்த வேத புத்தகத்தின்படி தான் எங்க ஆட்சி இருக்கும், மத சுதந்திரத்துல அதுக்கு எந்த பாதிப்பையும் வரவிட மாட்டோம் அப்படின்னு பிரதமர் சொல்ற ஒரு கருத்தை நீங்க பார்க்கணுமா, அல்லது கீழே இருக்கக்கூடிய எம்பிக்களோ அல்லது மற்ற பேச்சாளர்கள் பேசக்கூடிய கருத்தை பெருசா பாப்பீங்களா? இல்ல, 2 விஷயங்கள் இருக்கு. அரசியல் சட்டம் என்பது ஒன்று வேத புத்தகம் இல்ல. அது காலத்திற்கும் மக்களுக்கும் பயன்படாத ஏதாவது ஒரு இருந்தா அதை மாற்றுவது இயல்பு. இந்தியாவில் சுதந்திரம் அடைந்திருக்கோம், எத்தனை முறை அரசியல் சட்டத்தை மாத்தி இருக்கோம். ஆனா நான் குறிப்பா கேட்கிறேன்னா, பிரதமராக இருக்கிற மோடிக்கு இந்த கருத்துகளில் உடன்பாடு இல்லை என்று சொன்னால், இப்படி தவறாக தொடர்ந்து பேசிக்கொண்டு மன்னிப்பு கேடு அவனை உடனே மன்னிச்சுக்க, மன்னிப்பு கேட்கிற கிரிராஜ் கூட நேற்று எப்படி கேட்கிறார், நான் சொன்னது யாருக்காவது வருத்தம் இருக்கும்னா நான் வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன், சொன்னது தவறு என்று அவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கும் அவர்கள் மீது ஏன் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, குறைந்தபட்சம் அமைச்சரை விட்டு ஏன் நீக்கவில்லை, அதுதான் எங்களுடைய கேள்வி. எவ்வளவு கேவலம். ஜாதியை பத்தி அரசியல் பண்ணாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணாங்க, மொழியை வச்சு அரசியல் பண்ணாங்க, இன்னைக்கு நிறத்தை வச்சு கூட அரசியல் பண்றாங்க. ஏதோ நைஜீரிய பெண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இங்க இந்த காங்கிரஸ் காரனா ஒத்துக்குவாங்கன்னா என்ன பைத்தியக்காரங்களா? நாங்க தமிழ்நாட்டில் நாங்கெல்லாம் கருப்பா இருந்த காமராஜரையும் கக்கரையும் தானே நாங்க தெய்வமா வச்சிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இவர் சொல்றாரா? அப்ப இவங்க எல்லாம் கருப்பா இருந்தா ஒத்துக்க மாட்டாங்களா? தமிழிசை சவுந்தரராஜனை மாத்த போறாங்களா? பொன்ராதாகிருஷ்ணனை வெளியேறுப்ப போறாங்களா? என்ன சொல்ல வர்றாங்க இவங்க? ஒரு மனிதனுடைய நிறத்தை வைத்து கூட அதை கேலி பேசுகிற, அசிங்கப்படுத்துகிற இவர்களை அமைச்சரவையில் ஏன் வைத்திருக்கிறார்கள்? இல்ல, அதற்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார். அதற்கு பிறகும் அந்த விஷயத்தை நான் ஒன்று சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சா பரவாயில்லையா?
இது என்ன கேள்வி? இது அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களே இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த அமைச்சரவைக்கே கேவலம் இல்லையா? அதற்கு தலைமை தாங்குகிற பிரதமர் அவர்களை வெளியேறும்போதுதான் அவர் நியாயமாக நடக்கிறார் என்று பொருள். அதை செய்யாத வரை இது நடிப்பை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு பக்கம் நடக்கிறது, கண்டிக்கிறோம் அப்படின்ற பேர்ல சொல்றதுன்றது வந்து மேம்போக்காக சொல்லக்கூடிய கருத்து. அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும், அமைச்சரவையிலிருந்து நீக்கணும். ஒரு கடும் நடவடிக்கை இருந்தா மீண்டும் இப்படியான நச்சு கருத்துக்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ரெண்டு விஷயம். ஒருவேளை எடுத்தா அதுக்கப்புறம் இருந்தாலும் இருக்கலாம். ஆனா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இதுல மோடி வந்து மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கை விட அவருக்கு கட்சியில கொஞ்சம் வீக்கா இருக்கு. மற்ற எல்லாரும் கொஞ்சம் நிர்பந்தம் கொடுக்குறாங்க, அல்லது இந்த பதவிக்கு வேற ஆசைப்படுறவங்க ஏதாவது அவருக்கு நிர்பந்தம் கொடுக்கறதாகத்தான் இதை பார்க்கணுமே ஒழிய இது ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல ஆசீர்வாதம் ஆச்சாரி, மோடி அரசியல் சாசனத்தின் விதிப்படிதான் நான் நடப்பேன் அப்படின்னு சொன்னாலும் கூட சில எம்பிக்கள், சில சங் பரிவார அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அவருடைய பேச்சை நீங்க எல்லை கோட்டை தாண்டாதீங்க, லட்சுமண் ரேகையை தாண்டாதீங்கன்னு சொன்னா அதை மீறி செயல்படுறாங்க அப்படின்றத மோடியின் கட்டுப்பாட்டில் அவங்க இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறதா, அல்லது அவர்கள் தங்கள் விருப்பப்படி பேசினாலும் தங்கள் மேல யாரும் எதுவும் செஞ்சிட முடியாதுன்னு நினைச்சு பேசுறாங்களா? இது உங்களுடைய எண்ணம் தவறான எண்ணம். மோடி அவர்கள் நமது நாட்டின் பிரதமர் மற்றும் பாஜக கட்சியினால் அடையாளம் காணப்பட்ட பிரதம வேட்பாளர். இன்று இந்தியா தேர்தலில் மோடிக்கு ஓட்டு போட்டதனால் அவர் பிரதமராக இருந்தாலும் கட்சியில் அவர் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருப்பவர். ஆகவே கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொல்வது மிகவும் தவறான தகவல். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்லை, எனக்கு படுற மிக முக்கியமான ஒரு அம்சம், நண்பர் ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்கிறாங்க இதையெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம், அப்படியே விட்டுடலாம்னு. இப்போ அதான் பாஜக நண்பருடைய பேச்சை சொன்னேன். அவரும் இதை வந்து கண்டிக்க தயாராக இல்லை. ஆனால் உள்துறை அமைச்சர் கண்டிக்கிறாரு. சில நேரங்களில் பொதுவாக பிரதமர் பேசுகிறார், வெளிநாடுகளில் குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், அரசியல் சாசனம் வேத புத்தகமாக இல்லையாங்கிற வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசியல் சாசனம் இன்னைக்கு என்ன சொல்லுது? மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், ரேஸ் மரபினத்தின் அடிப்படையில் மக்கள் மத்தியிலே பகைமையை உருவாக்கக்கூடாது, அது சட்டவிரோதம் என்று தெளிவாக சொல்லுது. இப்போ சாம்னாங்கிற பத்திரிகையில் முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாக்குரிமை இருக்கக்கூடாது, அதை பறிப்பது பற்றி நம்ம யோசிக்கணும் என்று எழுதப்படுவது என்பது மிக தெளிவாக சட்டவிரோதமான எழுத்து. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், உண்மையிலேயே நாங்கள் வந்து அரசியல் சாசனப்படி தான் ஆட்சி நடத்துகிறோம் என்று உள்துறை அமைச்சர் சொல்வது நியாயம் என்றால், உண்மை என்றால், மகாராஷ்டிராவில் அவங்க ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, சிவசேனையும் காங்கிரஸும். இந்த பத்திரிகை மீதும் அதை எழுதியவர் அல்லது அதே போல பேசியவர், அந்த பேச்சு அவங்க போட்டிருக்காங்க என்றால், அந்த கட்டுரை அல்லது பேச்சுக்கு சொந்தக்காரர் மற்றும் வெளியிட்ட பத்திரிகை மீது மோடி அரசோ மகாராஷ்டிரா அரசோ நடவடிக்கை எடுக்க தயாரா? எடுப்பார்களா? எடுக்காதவரை இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் என்ன முக்கியத்துவம்? என்ன கூத்துன்னா, ராஜ்நாத் சிங் நேற்று பேசியிருக்காரு ஒரு பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகையில அந்த பேச்சை போட்டிருக்கு. அது பக்கத்திலேயே கொட்டை எழுத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஆக்ராவில் 2 நாளைக்கு முன்பு ஒரு தேவாலயம் தாக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி பேசிய இந்து மகா சபையினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சர்ச்சுகளை, தேவாலயங்களை தாக்குவது சட்ட விரோதம் அல்ல. காரணம், அவையெல்லாம் கடவுள் வழிபாடும் இடங்களாக இல்லை, மதம் மாற்றம் செய்கிற தொழிற்சாலைகளாக மாறிவிட்டன. எனவே தேவாலயங்களை தாக்குகிறவர்களுக்கு அரசு பாதுகாப்பு தரணும்னு பேசியிருக்காருங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, 2 அம்சங்களை கேட்க வேண்டியிருக்கு. உங்க கூட்டணியில நீண்ட காலம் இருக்கக்கூடிய சிவசேனை அதனுடைய அதிகாரபூர்வமான பத்திரிகை சாம்னால எம்பியாக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் எழுதுறார், ஒரு மத பிரிவினருடைய வாக்கு உரிமையை பறிக்கணும்னு சொல்றாரு. இது அப்பட்டமாக ஒரு மத துவேஷம். இது எதிர்க்கட்சிகள் கேட்காமலேயே அவர் மீது வழக்கு பதியணும், அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது மகாராஷ்டிரா அரசோட கடமை. அந்த கடமையை அந்த அரசு தவறினால் மத்திய அரசு அதுக்கு அறிவுறுத்தணும். ஆனா பட்னாவிஸ் கவர்மெண்ட் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த கருத்தை இன்னொரு பிஜேபி எம்பி சாக்ஷி மகராஜ் ஆதரிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. இன்றைக்கு வந்திருக்கிற இன்னொரு செய்தி, சிவசேனையின் எதிர்ப்பின் காரணமாக
புனே நகரில் நடக்க இருந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பாடகர் அட்டிஃப் அஸ்லம் அப்படின்ற ஒருவருடைய ஒரு இசை கச்சேரி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதி பெற்று போலீஸ் அனுமதி பெற்று நடக்கக்கூடிய ஒன்றை மத வெறுப்பின் காரணமாக எதிர்ப்பு தெரிவித்து அதை நிராகரிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. இது ஆட்சியாளர்களுடைய மெத்தனத்தினால் நடக்குதா அல்லது அவங்க கண்டுகொள்ளாம இப்படி நடக்கட்டும் சொல்லி மறைமுகமா ஊக்குவிக்கிறாங்கன்னு ஆகாதா? தங்களுடைய கருத்து மிகவும் தவறானது. பாஜக எப்பொழுதும் யாரையும் இந்த மாதிரி கருத்து சொல்வதற்கு ஊக்குவிப்பது இல்லை. மற்றும் சிவசேனை கட்சி பாஜக கட்சி அல்ல, அது எங்களுடைய கூட்டணி கட்சி. அதற்கு என்று தனி தலைவர் இருக்கிறார். மகராஜ் பிஜேபி தானே? அவருடைய வழிகாட்டுதலின்படி சாக்ஷி மகராஜ் பிஜேபி தானே? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். சாக்ஷி மகராஜ் என்ன இடத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி பேசினார் என்று அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு இதே இந்துத்துவா 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 என்று சப்பை கட்டுவதை முதலில் நிறுத்துங்கள். இந்த ஆட்சியில்தான் சிறுபான்மையினர் மிகவும் சூழ்ச்சமாக இருக்கிறார்கள் என்று என்னால் உங்களுக்கு எல்லா விதமான எடுத்துக்காட்டுகளையும் சொல்ல முடியும். சுபிட்சமாக இருக்கிறாங்க அப்படின்ற கருத்தை எந்த மதப்பிரிவினர்ல எல்லா மக்களும் சுபிட்சமாக இருந்தால் இந்த நாடு கட்டாயமாக மகிழ்ச்சி அடையும். ஆனால் சுபிட்சம் அப்படின்ற ஒன்று நாடாளுமன்றத்தின் பிரதிநிதித்துவத்தில் இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நிறுத்தினது 482 வேட்பாளர்கள். அதுல நீங்க நிறுத்தினது 7 பேர். ஜெயிச்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல ஒருவர் கூட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி கூட நாடாளுமன்றத்தில் இல்லை. இது எப்படிப்பட்ட சுபிட்சத்தை அந்த மக்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? சிறுபான்மை மக்கள் எங்களை எப்பொழுதும் புறக்கணிக்கவில்லை. அவர்கள் எங்களுடன் சரியான உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் இங்கு உள்ள காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அவர்களுடைய மனசை கலைத்து விடுகிறார்கள். அவர்கள் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை மிஸ்லீட் பண்ணுகிறார்கள். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மையினர், எந்த சிறுபான்மையினர் நாங்கள் தாக்கினோம் அதை சொல்ல முடியுமா? இல்ல பாபர் மசூதியை இடிச்சது இவங்கதான். அத்வானிஜியும் முரளி மனோகர்ஜியும் உமா பாரதியுடைய தலைமையில ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு போய் அதே வேலைக்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து இடிச்சது அவங்க தான். அதை ஒட்டி ஆயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது ஒரு வரலாற்று உண்மை. இன்னும் அதற்காக யாரும் தண்டிக்கப்படலை. அதுல காங்கிரசுக்கும் பங்கு இருக்கு. இன்னும் யாரும் தண்டிக்கப்படல. அதே மாதிரி யாருக்கு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும். வேணாம் நான் சொல்றேன். இல்ல காங்கிரஸ்கார தப்பு பண்ணாலும் எடுக்கட்டும். இல்ல நாங்க அவங்களுக்காக துடிச்சோம். 4 நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு. 4 நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு. இன்னும் ஒருவர் கூட தண்டிக்கப்படல. காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி அப்புறம் பாஜக ஆட்சியிலும் சரி இன்னைக்கு வரைக்கும். ஆனா நண்பர் என்ன சொல்றாருன்னா நாங்க யாரை தாக்கணும்னு அப்பாவி மாதிரி. நேற்று வரை டெல்லியிலே தலைநகரத்திலே கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இவங்க யாரையும் தாக்கலைங்கிறாரு. சிறுபான்மையெல்லாம் பாஜகவிட ரொம்ப அனுசரணையா இருக்காங்க. 70 வயசு கன்னியாஸ்திரியை கூட விட மாட்டேன்றாங்க. நீங்க தாக்குதலே இல்லைன்னா இது என்ன நியாயம்? ஆனா ஒரு வகையில நண்பர் ஏற்றுக்கொண்டார் நினைக்கிறேன். இவங்க தான் சிறுபான்மையோட அனுசரணையாக இல்லை. அவர்களிடம் எதிர்ப்போடு இருக்கிறார்கள், வன்மத்தோடு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வேற யாரும் அவங்களை கலைக்கல. அவர் குறுக்கிட விரும்புறார். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி குறுக்கிட்டீங்க. 2 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று ஹரியானாவில் நடந்த தேவாலயத்தை பற்றியும், இன்னொன்று கிறிஸ்தவ மத கன்னியாஸ்திரியை பலாத்காரம் செய்ததாக. 2 விஷயங்களிலும் எங்களுடைய இந்துத்துவ அமைப்புகள் எதிலும் தலையிடவில்லை. முதலில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவாலயம் நான் வசிக்கும் இடத்திலிருந்து மிக சொற்ப தொலைவில் தான் இருக்கிறது. அங்கு பணிபுரியும் ஒரு பாதிரியார் ஒவ்வொரு தெருவிலிருந்தும் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு உள்ள அது மாதிரி இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறின பிறகு அவர்களிடம் என்ன சொன்னார்கள்? இந்து கோயில்களில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் மேலே
செருப்பு அணிந்து அதை துவேஷம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். இது ஆதாரம் இல்லாம பேசுறாங்க. அதன் காரணமாக இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி தயவு மீடியா மூலமாக எந்த ஆதாரமும் இல்லாமல் பேச. இன்னொரு பாயிண்ட் நான் கேட்கிறேன். இப்ப அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு பக்கத்துல உள்ள ஒரு தேவாலயம் தாக்கப்பட்டது உண்மைதான். என்ன காரணம் சொல்றாருன்னா அவங்க மத மாற்றம் செய்ய சட்டப்படி உரிமை உண்டு, இவங்களுக்கு உரிமை உண்டு, இவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னவென்றால் இன்டியூஸ்மென்ட் கொடுத்து மதம் மாற்றுவதோ தவறு. அது கேஸ் போடுங்க, அது தவறு நான் சொல்றேன். அப்படி இருந்தால் வழக்கு தொடருங்கள். ஆனா அதற்காக தேவாலயத்தை தாக்குவேன் என்பது போல பேசுகிறீர்களே, தமிழ்நாட்டிலும் ஆந்திரவாதம் அப்படின்ற ஒரு கருத்தை பேசுறதுக்கு முன்னாடி காசியாபாத்ல தேர்தல் பிரச்சாரம் நடந்த போது மோடி தேர்தல் பிரச்சாரத்தை வேட்பாளராக செய்த போது கடந்த ஏப்ரலே சொன்னார், காங்கிரஸ் கட்சி தான் பிரித்தாளும் கொள்கையை கடைபிடிக்கிறது, நான் இளைஞர்களை பற்றி பேசுகிறேன், வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறேன், ஆனால் காங்கிரஸ் மதவாதத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னார். ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்களோ அதே கருத்தை தான் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் பேசுறீங்க. உங்கள்கிட்ட இந்த ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு வேற அம்சம் இல்ல, அதனால மதவாதம் வெறுப்பூட்டும் பேச்சு இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுறீங்கன்னா ஆகாதா? பேசுறது நாங்க இல்லையா, அதானங்க பிரச்சனை. இப்ப அந்த முதல்ல சொன்ன சாத்தி நிரஞ்சன் ஜோதி, எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்களாம் ராமன் பிள்ளைகள், போடுறோம்னா ராமன் பிள்ளைகள், எங்களுக்கு ஓட்டு போடலன்னா முறை தவறி பிறந்த பிள்ளைகள் அப்படின்னா அதை கேட்டு நான் போக சொல்றீங்களா? நாங்க என்ன புத்தனா எட்டி அரைஞ்சாலும் அப்படியே கேட்டு போறதுக்கு இவங்களுக்கு மட்டும் தான் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களா? நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு பேசுறவங்க தைரியமா இந்த மாதிரி நாங்க இந்துத்துவா பேசுறோம் தெருவுக்கு வந்தாங்களா? எப்போது பிஜேபி மத்தியில ஆட்சிக்கு வந்ததோ, அதுவும் குறிப்பாக மோடி பிரதமராக வந்தாரோ அதற்கு பின்னால் தானே எல்லாருமே சரங்க கட்டி ஆடுறாங்க. அதற்கு என்ன காரணம்? அதிகாரம் தன் கையிலே கிடைத்த உடனே போதை ஏறின குரங்குக்கு தேளும் கொட்டதை போல ஆயிருக்கு. அவர்கள் விருப்பப்படி பேசுகிறாங்க. மனிதனை மனிதனாக பார்க்கிற அந்த உணர்வு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னா அதுக்கு பேர் மதவாதமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், இவங்களுக்கு மட்டும் தான் இந்துவா? நான் இந்து இல்லையா? நான் இந்துவா இல்லையான்னு அக்பர் புத்திர அந்த அக்பர் புத்திர அவங்க கிட்டயா இருக்கு? அவர்களே நினைத்துக் கொண்டு மதவாதத்தின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்துவதன் பெயரால் அவர்கள் ஆட்சியில் நிரந்தரமாக நீடிப்பதற்கு பெரும்பான்மை இந்துக்களை தங்கள் பின்னாலே வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இது பச்சையான சந்தர்ப்பவாதம், அது உண்மை அல்லங்கிறதா நாங்க சொல்றோம். மோடி ஆட்சி வந்த பிறகு மதவாத பேச்சுகள் தலை தூக்கி விட்டன. தமிழ்நாட்டிலும் அது நடக்குதுன்னு திரு வேலுச்சாமி சொல்றதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவர் இட்டுக்கட்டி சொல்றாருன்னு பார்க்கறீங்களா? இல்ல இட்டுக்கட்டி சொன்னதாக சொல்ல முடியாது. சும்மாவே வெறும் வாயிலே மெல்லக்கூடியவர்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி ஆளுங்க, அவங்களுக்கு இவங்க அளவல் கொடுக்கறாங்க. இந்த சில்லறையான ஆமா அதனால கூட கொஞ்சம் அந்த மெல்ற சத்தம் மைக்ரோஃபோன் வச்சா பெருசா கேட்கிற மாதிரி இப்படிதானே வெளிய. இது ஆட்சி இந்த விஷயத்தை மோடி மீதோ இல்ல பிஜேபி ஆட்சி மீதோ நம்ம திணிச்சு பார்க்க கூடாது. எங்கேயோ ஒரு சில்லற கூட்டம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை உதாசீனப்படுத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன், வெளிப்படையா கேட்கிறேங்க. இப்ப நம்ம பேசுற இந்த டிவி, இந்த அலுவலகத்துக்கு முன்னால இந்துத்துவ சக்திகள் குண்டு போட்டாங்க. அந்த குண்டு போட்டது தப்பு தானே? அது தப்புன்னு சொல்லி இங்க இருக்க பிஜேபி காரங்க சொன்னாங்களா? இல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். இல்ல அதை உதாசீனப்படுத்த சொல்லுவாரு. இல்ல அதை உதாசீனப்படுத்துவாங்க. அத நம்ம உதாசீனப்படுத்த சொல்லுவோம். ஏன்னா உங்க மேல குண்டு போட்டாதான் நடவடிக்கை எடுக்க சொல்லுவீங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட சில தலைவர்கள் இந்த புதிய தலைமுறை அலுவலகத்தின் மீது வீசப்பட்ட குண்டு வீச்சு சம்பவத்தை கண்டிச்சாங்க. வன்முறையை ஏற்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த வழக்கை திரும்ப பெறாத வரை நாங்க உங்க அலுவலகத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன பொருள்? தப்பு செஞ்ச மேல வழக்கு கொடுக்க கூடாதா? வழக்கு கொடுக்கிறதே தப்புன்னு சொன்னாங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் இருக்க முடியும்? மதவெறி நச்சு கருத்து நாட்டை பிளவுபடுத்தும்னு காங்கிரஸ் சொல்லக்கூடிய கருத்து, மல்லிகார்ஜுன கார்கேயுடைய கருத்து என்பது சரியான எச்சரிக்கையா அல்லது தேவையற்ற அச்சமா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். சரியான எச்சரிக்கை என 85% நேயர்களும், தேவையற்ற அச்சம் என 15% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஆசீர்வாதம், ஒரே நிறைவு கருத்தை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். மக்கள் நேயர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, காங்கிரஸ் உடைய இந்த எச்சரிக்கை சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்ட் மெஜாரிட்டி, ஏறத்தாழ 85% பேர் சொல்றாங்க. இல்ல அது தேவையில்லாத அச்சம்னு 15% பேர் தான் சொல்றாங்க. மக்கள் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வர்றதுக்கு எது தள்ளுச்சு அவங்கள?
மக்களின் இந்த எண்ணத்திற்கு ஒரே காரணம் எதிர்க்கட்சிகளின் தொடர் பிரச்சாரம். தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காகவும் கடந்த 10 வருடங்களாக சம்பாதித்து சிவந்த கரங்களுக்கு தற்பொழுது பணம் வரவில்லை என்ற ஒரு கவலையின் காரணமாகவும் இவர்கள் பரப்பும் பொய் பிரச்சாரம். உங்களுடைய மக்கள் அதாவது எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சார பலம் பற்றி அவருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு மதிப்பீடு இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே பாஜகவுடைய பிரச்சார பலத்தை கடந்த தேர்தலை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு எந்த அளவுக்கு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க. உண்மையிலேயே அதற்கு நன்றி கடன் செலுத்துகிற வேலையைத்தான் மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. நிலத்தை பறித்து கொடுப்பதாகட்டும், அதே போல இந்த இணையத்தை பறித்து தருவதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஏழைகளுடைய மானியத்தை வெட்டுவதாக இருந்தால் இன்னைக்கு மிகப்பெரிய கொடுமை இந்த சில தினங்களாக நடந்துட்டு அதேதான். விவசாயிகளுக்கான கடனுக்கான வட்டியை உயர்த்தி இருக்கிறார்கள். இத்தகைய மெய்யான தாக்குதல் என்பது மக்கள் மீது நடந்து கொண்டிருக்கிறதே, அதை மறைப்பதற்காக, அதிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு தனது பரிவாரத்தை விட்டு இத்தகைய பிளவு பேச்சுக்களை அவர்கள் மோடி அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய ஒரு வரியில சுருக்கமா. மோடியின் வளர்ச்சியை பிடிக்காத பிஜேபி காரர்களின் வயிற்றறிச்சி பேச்சு இது. உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இந்த ஆட்சி எதுவுமே செயல்படல, எந்த முன்னேற்ற பாதைக்கும் போகல. அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக வேறு வகையிலே திசை திருப்புகின்ற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த மோடி மஸ்தான் வேலையை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தெளிவாக இருக்கிறார்கள். எம்மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்கள் மத்தியிலே ஏதோ மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார், புல்லல வேணும் நினைக்கின்றாரா என்கின்ற பாரதிதாசனுடைய கவிதை இவர்களுக்காகவே அன்றைக்கே எழுதப்பட்டு விட்டது என்கின்ற உண்மை மக்களுக்கு புரிந்திருக்கிறது என்பதை அறிவிக்கிறார். உங்களுடைய மூவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, டெல்லியிலிருந்து பங்கேற்றமைக்காக உங்களுக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.